V V புரம்ங்கிறது ஒரு ஃபேமஸான ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கே பெங்களூரில் வந்து பசன்குடி பக்கத்தில் இருக்குது. இது எப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10-10:30 வரைக்கும் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் கூட்டம் தான். 2 பக்கம் ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம், காஃபி, டீ ப்ளஸ் டின்னர் என்ன வேணுமோ எல்லாருக்கும் புது புது ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ we can have fun. நம்ம ஃபேமிலியோடு போகலாம், சின்ன பசங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல ஃபன்னாக இருக்கும். இது வந்து இன்னொரு ஃபேமஸான அட்டா அங்கே V V பேக்கரின்னு. அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா காங்கிரஸ் பன். அந்த பன்னுக்குள்ளே வந்து பீனட்ஸு அதெல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி நல்லா கொடுப்பாங்க. அதுக்காகவே மெயினாக போனோம். இதுதான் அந்த காங்கிரஸ் பன். அந்த பக்கம் போகும்போது காங்கிரஸ் பன்னை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷாப் வந்து பாம்பே பாவ் அட்டா. இங்கே வந்து நாங்கள் வந்து தாபேலியும் பாவுஜியும் சாப்பிட்டோம். தாபேலி அப்படிங்கிறது வந்து இந்த பாவுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பான், மசாலா பீனட்லாம் போட்டு. அப்புறம் நான் பாவுபஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பர். இந்த ஷாப்பில் வந்து கர்டு கோடுபலையும் கொரியாண்டர் சட்னியும் சாப்பிட்டோம். இது ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. கர்டு கோடுபலை அப்படின்னு மோரில் அந்த கோடுபலை பண்ணுறது, கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து கொரியாண்டர் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸான ருமாலி ரொட்டி. அப்படியே சுற்றி அடிப்பார் அவர். அந்த இதில் அப்படியே சூட வச்சு அப்படியே பொரிஞ்சுன்னு வரும் அந்த ரொட்டி. சுட இதுக்கு வந்து குருமா கொடுப்பாள். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தின்னாக லேசாக இருக்கும் ருமாலி ரொட்டி. இந்த ருமாலி எப்படின்னா கர்ச்சீஃப் மாதிரி தின்னாக இருக்கும் அந்த ரொட்டி. அதுக்கு குருமா கொடுப்பான், செமையாக இருக்கும். நம்மளுடைய அடையாளம் ஜவ்வு மிட்டாய். சின்ன வயசில் எனக்கு வந்து கடிகாரம் மீசை கூட வச்சு கொடுப்பான். ஜவ்வு மிட்டாய் ஊரில் மதுரை திண்டுக்கல்லாம் மீசை கொடுப்பான். இப்போ வந்து ஃப்ளவர், வாட்ச். ஸோ இந்த மாதிரி சின்ன ஷாப்ஸையும் விட்றாதீங்க. இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது, அதையும் பாருங்க. வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். அது வந்து ஃபயர் பான். அது பானில் வந்து எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த லைட்டரை வச்சு ஃபயர் பண்ணிவிடும். ஃபயர் பண்ணி அப்படியே டபக்குன்னு உள்ளே போகும். அப்படியே வாய்க்கில் முழுங்க வேண்டியதான். பட் அது ஒன்றும் ஆகாது, சூடாகும். அது நமக்கு அந்த வாய் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு இதோட கெமிக்கல் ரியாக்ஷனோட அந்த ஃபயர் போயிடும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் டெல்லி, பாம்பேலாம். அது மாதிரி இங்கேயும் V V புரத்துலேயும் ஃபேமஸ் அது ஃபயர் பான்.
வந்து புகை அந்த பிஸ்கெட்டில் புகை, ஃப்ரீசிங் கோல்டு ட்ராகன், ஸ்மோக் ட்ராகன் பிஸ்கட் அப்படிம்பாங்க. இது கையில் எடுக்கும்போதே கை வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், அந்தளவுக்கு புகை வரும் அதில். ஸ்மோக் ட்ராகன். இந்த கடையில் வந்து 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, என்னென்ன தோசை இருக்கோ எல்லாம் பண்ணி கொடுப்பான். அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது. 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே போய் தோசை சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஜாமுன் சார்கோல் ஐஸ்கிரீம். அது கறியிலே பண்ணுறது. அந்த கறியில் வச்சு அந்த ஐஸ்கிரீம் பண்ணுவாள். அந்த சார்கோல் ஐஸ்கிரீம், பிளாக் ஜாமுன், இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ். ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெங்களூர் வந்தோடனே உங்களுக்கு ஐயங்கார் கிச்சன் ஞாபகம் வரணும். ரெண்டாவது வந்து V V Puram ஞாபகம் வரணும். பெங்களூருக்கு வர்றவாள்லாம் வந்து V V Puram மறக்காமல் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல இடம், பசங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு சந்தோஷமாக ஒரு ஈவினிங் கழிச்சிட்டு வரலாம். நல்ல இடம். தேங்க்யூ.